ஆண்டி கோலமாகி உலகை ஆள வந்த சாமி, வேண்டுகின்ற அடியார் துயரை வேறறுக்கும் சாமி. ஆண்டவரே வருக, பெரிய ஆண்டவரே வருக, ஏந்தி நிற்கும் எங்கள் வாழ்வை ஏற்றமழை தருக. அண்ட பிண்டமாகி 5 பூதமாலும் சாமி, முண்டமாலை சூடி 3 லோகமாலும் சாமி. ஆண்டவரே வருக, பெரிய ஆண்டவரே வருக, ஏந்தி நிற்கும் எங்கள் வாழ்வை ஏற்றமழை தருக. பிரம்மஹத்தி தோஷம் ஏற்று பித்து கொண்ட சாமி, அம்மனமே உண்மை வாழ்க்கையென அறிவுறுத்தும் சாமி. ஆண்டவரே வருக, பெரிய ஆண்டவரே வருக, ஏந்தி நிற்கும் எங்கள் வாழ்வை ஏற்றமழை தருக. ஜென்ம பாவம் அதனை எரிக்கும் உண்மையான சாமி, சத்து எரியும் உடலை அழித்து முக்தி அருளும் சாமி. ஆண்டவரே வருக, பெரிய ஆண்டவரே வருக, ஏந்தி நிற்கும் எங்கள் வாழ்வை ஏற்றமழை தருக. தட்சண்யாகத்தீயில் விழுந்த சக்தி தேவி உடலை உச்சி மீது ஏந்தி உக்கிர நடனமாடும் சாமி. ஆண்டவரே வருக, பெரிய ஆண்டவரே வருக, ஏந்தி நிற்கும் எங்கள் வாழ்வை ஏற்றமழை தருக. தட்சன் என்ன தட்சன் கோடி தேவருக்கும் அப்பன், நான் என கொக்கரித்து ஆடி நெஞ்சம் கொந்தளித்த சாமி. ஆண்டவரே வருக, பெரிய ஆண்டவரே வருக, ஏந்தி நிற்கும் எங்கள் வாழ்வை ஏற்றமழை தருக. எந்த ஜென்ம தவமோ தந்தை நீ தந்த நல்ல வரமோ, இந்த ஜென்மம் தன்னில் அடியேன் உன்னை பாடுகின்றேன். ஆண்டவரே வருக, பெரிய ஆண்டவரே வருக, ஏந்தி நிற்கும் எங்கள் வாழ்வை ஏற்றமழை தருக. ஆண்டியிலும் ஆண்டி ஐயனுனை அனுதினமும் வேண்டி திருநிலை வந்திடுவோம் சுவாமி உன் திருவடியை தேடி. ஆண்டவரே வருக, பெரிய ஆண்டவரே வருக, ஏந்தி நிற்கும் எங்கள் வாழ்வை ஏற்றமழை தருக. ஆண்டவரே வருக, பெரிய ஆண்டவரே வருக, ஏந்தி நிற்கும் எங்கள் வாழ்வை ஏற்றமழை தருக. ஏந்தி நிற்கும் எங்கள் வாழ்வை ஏற்றமழை தருக. ஏந்தி நிற்கும் எங்கள்
இறைவன் மானுட வடிவம் தாங்கி, அதுதான் மிக முக்கியமானது. மானுட வடிவம் தாங்கி தாமே ஒரு இடத்தில் நிலை கொண்டு நின்றதனால் இந்த இடத்திற்கு திருநிலை அப்படின்னு பேரு. இறைவனுடைய திருப்பாதங்களை நாம இங்க வழிபாடு செய்யலாம், இறைவனுடைய ரூபத்தை பார்க்கலாம். இன்னும் பல சிறப்பான சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் அமைய பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பக்தர்கள் தங்கள் கையினாலேயே இறைவனுக்கு அபிஷேக அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு சிறப்பும் இந்த ஆலயத்துல அமைந்திருக்கிறது.